ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்துக்கான 20வது தவணை வந்து ரூ. 2000 தேதி வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் பணம் வரவில்லையா? உடனே பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதம் எந்த டேட்டில் பணம் வரப்போகுதுன்றத கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேம் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 48 லட்சம் பேர்கிட்ட தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அது யார் யாரெல்லாம் என்றதை எப்படி செக் பண்ணுன்றதை பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவில் 20வது தவணை விரைவில் விடுபட உள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் பட்டியல் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பயனாளியும் பிஎம் கிசான் பயனாளி பட்டியலை சரிபார்த்து கட்டாயமாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ பட்டியல் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கனாக்கா 20வது தவணைன்றதுனால ஒவ்வொரு தவணையும் வெளியிடும் போதும் புதியதான பட்டியல் யாரெல்லாம் புதுதாக சேர்ந்துருக்காங்க, யாரெல்லாம் கேஒய்சி அப்டேட் பண்ணாத இருக்கவங்களுக்குன்றது புதியதாக அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான அப்டேட்டை இப்போ கொடுத்துட்டாங்க. நேற்று வந்து அதற்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டும் 48 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை விரைவில் அளிக்கப்பட உள்ளது. இந்த முறையும் கோடிக்கணக்கான விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக ரூ. 2000 செலுத்தப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 48 லட்சம் பேர் இந்த தவணை பெற உள்ளனர். பிஎம் கிசான் 20வது தவணை எப்போது பார்த்தீங்கன்னாக்கா 19வது தவணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் கடைசி வாரம் வந்து வெளியிட்டாங்க. அதே போல் 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு தவணை தொகை செலுத்தப்படும் போது 20வது தவணை ஜூலை மாதத்தில் 3வது அல்லது 4ஆம் வாரத்தில் வர வாய்ப்புள்ளதாக, அதாவது இந்த வாரம் அல்லது அடுத்த 5 தினங்களுக்குள் இந்த பணம் வந்துவிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் 5 நாட்களுக்குள்ளே பணம் வந்துடும். ஒரு 15, 16க்குள்ளே உங்களுக்கு டேட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக பணம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அரசாங்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்றாலும் இதற்கான நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளன. 20வது தவணைக்கான நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளது. என்ன நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளனா, 20வது தவணைக்கான யார் யாரெல்லாம் பணம் பெற போகிறாங்கன்றத நேம் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ யாரெல்லாம் உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கான்றதை சரிபார்த்து கொள்ளணும். அதுக்கான மெத்தட் என்னன்றதை பார்க்க போகிறீங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 48 லட்சம் பேர் இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் 3,24 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதே போல் இகேஒய்சி அவசியம் செய்யணும். இகேஒய்சி செய்யாத காரணத்தால் நிறைய விவசாயிகள் பிஎம் கிசான் யோஜனாவில் 20வது தவணை கிடைக்காமல் போகலாம். இகேஒய்சி இல்லாமல் பணம் கிடைக்காது என்று அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உங்களோட ஆதார் கார்டை கம்பல்சரி வெரிஃபை பண்ணி ஆகணும். உங்களோட பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கணும் ஆதார் கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் கிசான் திட்டத்துக்கான அட்டையில் இகேஒய்சின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் இருக்கும், அதை அப்டேட் பண்ணணும். அது எப்படி சரி பார்க்கணும், எப்படி அப்டேட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறீங்க. இதில் வந்து பிஎம் கிசான் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ண உடனே நீங்கள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கும். அதில் தமிழ்நாடுன்னு கொடுத்துங்க. நம்ம மாவட்டம் தமிழ்நாடு, நம்ம ஸ்டேட்டு. அது டிஸ்ட்ரிக் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு. செலக்ட் வந்து உத்திரமேரூர். வில்லேஜ் ஏதோ ஒரு வில்லேஜ், உங்களோட வில்லேஜ் என்ன நேமோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கெட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வில்லேஜில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் மொத்தம் செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்களோட பேர் எல்லாமே வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் இகேஒய்சி வெரிஃபை பண்ணாதவங்க என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நீங்கள் இகேஒய்சியை வெரிஃபை பண்ணலாம். இகேஒய்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட ஆதார் நம்பர் கொடுங்க. சர்ச் ஆதார் கார்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு இகேஒய்சிக்கு வெரிஃபைடாக ஆர் நாட்டுன்னு சொல்லிவிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பண்ணால் நோ யுவர் ஃபார்மர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிஎம் கிசானுக்கான அட்டைக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டை நம்பர் கேப்சா கோடு இதை டைப் பண்ணிவிட்டு கெட் கோடு ஓடிபி கொடுத்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு உங்களோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.